ஐயா, இந்த கொலைக்கு சாட்சி யார் என்று கேட்கிறீர்களே? இந்த கொலைக்கு சாட்சியா? இந்த கொலைக்கு சாட்சி யார் தெரியுமா? இந்த விண்ணையும் இந்த மண்ணையும் கட்டி காக்கும் அந்த கடவுள்தான் சாட்சி ஐயா. அந்த கடவுள்தான் சாட்சி. அந்த கடவுள்தான் சாட்சி. கல்லாக இருக்கும் கடவுள் சாட்சி சொல்ல வருவானா? விண்ணையும் மண்ணையும் கட்டி காக்கும் கடவுள் சாட்சி என்று சொல்கிறான். அந்த கல்லாக இருக்க கடவுள் சாட்சி சொல்லட்டும். நான் தான் கொலைகாரன் என்று நானே சொல்லிவிடுகிறேன். ஒருவேளை கல்லாக இருக்கக்கூடிய கடவுள் சாட்சி சொல்ல வந்தா ஊர்ல எத்தனை நாட்டமகர் மாட்டுவாங்க தெரியுமா? கல்லாக இருக்கும் சாட்சி கிடையாது. கண்ணால் பார்த்த சாட்சி இருக்கிறதா? விளக்க வேண்டும். ஆமா, கொலை நடந்த இடம் கொத்தாமரைக்குளம். ஆமா ஐயா. இரண்டு பிணமாக கிடப்பது யார்? ஐயோ, இதோ இருந்து பிணமாக கிடப்பது யார் தெரியுமா? இது ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை சுகந்தி ஐயா. ஓ சூட்டுடா. என் தங்கச்சி ஐயா. இருந்து கிடப்பது யார்? தங்கச்சி ஐயா. உடாத பையன். இது சுந்தர் ஐயா. சுண்டுடா. சுண்டலுக்கு ஒரு பேரா? கருப்பு சுண்டலா வெள்ளை சுண்டலா? சுந்தர் தான், சுந்தர். ஆமா, இவளா உனக்கு தந்தை, அவளுக்கு நீ அண்ணன். இந்த தந்தைக்காக இந்த அண்ணனுக்கு ஒரு மாற்றி சட்டத்துக்கு ஏற்கனவே ஏற்காது காட்சி. என் தங்கச்சி பாருங்க ஐயா. இந்த 18 பட்டிக்கு நாட்டா போறாங்க என்ற வாயில முடி வராதுரா. ரொம்ப யாரும் நோய் அடிச்சா வடக்கண்ணு உனக்கு சரியான நேர்த்தி நான் இறந்து கிடக்கிறது யாரா செல்லம்? இதோ இருந்து பிணமாக கிடப்பது என் தங்கச்சி ஐயா. ஒன்றரை தங்கச்சி அப்பா, ஒன்றரை தங்கச்சிக்கு நீ என்னப்பா வேணும்? என் தங்கச்சி மட்டும் உயிரோடு இருந்தா இந்த சமயம் 10 வளம் வந்திருக்கும் ஐயா. நடக்கண்ணு இன்ஜின் ஓடிக்கிற மாதிரி ஓடிக்கிறீங்க. ஒன்றரை தங்கச்சிக்கு என்னப்பா நடந்தது? ஒன்றையா ஒன்றையா என் தங்கச்சி கிளம்புறது கொஞ்சம் ஒன்றை நடந்ததா? தென்னம் கொடையா பணம் கொடையா ராஜா? பாதி வேலை தீட்டு போவோம். நாட்டில் நல்லவளா சாவு வருது. கல்யாணம் அண்ணே, உங்க 16 பேரை தூக்கிட்டு தான் சாப்பிட்டா போய் சேரலாம். அவளை போனவளை கல்வி உனக்கு சரியான நீதியை நான் வழங்குறேன்டா. அதெல்லாம் மணி பாட்டு வாயா என்ன கண்ணே? ஒன்றரை தங்கச்சி அப்பா, ஒன்றரை தங்கச்சிக்கு நீ என்னடா வேணும்? அண்ணனா கண்ணு அழகடா ராஜா. இறந்த கழகத்து யாரா செல்லும்? ஒன்றரை தங்கச்சி அப்பா, கப்பனரா பாடு நீ நாட்டாமியா நான் காட்டாமியாடா? நடா கரும்பு தோட்டத்துக்குள்ள நெய் கத்துற மாதிரி இறந்து கிடக்கிறது யாரா சொல்லணும்? ஒன்றரை தங்கச்சி அப்பா, ஒன்றரை தங்கச்சிக்கு நீ என்னப்பா வேணும்? அண்ணனா கண்ணு ராஜா. இறந்து கிடக்கிறது யாரா சொல்லணும்? ஒன்றரை தங்கச்சி அப்பா, ஒன்றரை தங்கச்சிக்கு நீ என்னப்பா வேணும்? இறந்து கிடக்கிறது யாரா சொல்லலாம்? ஒன்றரை தங்கச்சிக்கு நீ நல்லா வேணும்? அழகுற கண்ணு இறந்து கிடக்கிறது யாரா சொல்லலாம்? ஒன்றரை தங்கச்சிக்கு நீ என்னப்பா வேணும்? இறந்து கிடக்கிறது யாரா?
தந்தைக்காக இந்த அண்ணனுக்கு ஒரு சாட்சி சட்டத்திற்கு ஏற்காது. ஐயா! வழக்கு சாரிடமில்லாத சங்கீதம் ஏற்று சுரக்காய் கூட்டு சொல்வது விடத்தை எடுத்தார். இந்த தங்கைக்காக இந்த அண்ணன் கூறும் சாட்சி செல்லாதா? இந்த தங்கைக்காக இந்த அண்ணன் கூறும் சாட்சி செல்லாதா? ஐயா, நீங்க யார்? எப்படிப்பட்ட மன்னர்? உங்களுக்கு முன்பு இந்த நாட்டை எப்படிப்பட்ட மன்னர் எல்லாம் ஆட்சி செய்தார்கள்? ஒரு பசுவின் கன்றுக்காக தன் மகனையை தேர்ந்தெடுத்துக் கொண்டாரே மனுநீதி சோழன். அப்படிப்பட்ட பரம்பரை பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஒரு புறாவுக்காக தன் தசையை அறுத்தெடுத்தாரே சிவி சக்கரவர்த்தி. அப்படிப்பட்ட பரம்பரை பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஒரு முல்லை கொடிக்காக தன் தேரையை பரிசாக கொடுத்தாரே பாரி வள்ளல். அப்படிப்பட்ட பரம்பரை பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? என் தங்கையை கற்பழித்து கொலை செய்தவன் உன் நாட்டு அமைச்சன் என்று பலமுறை எடுத்து கூறியும் நான் ஒரு ஏழை என்ற காலத்தில் உதாசனப்படுத்திட்டீங்க. என் தங்கையை எப்படி எல்லாம் வளர்த்து தெரியுமா? செல்லமா வளர்த்தையா, உலக அனுபவமே தெரியாதவையா, பச்சை மண்ணையா, என் தங்க பச்சை மண்ணையா. விடுவாவி, என் தங்கையை சீரழித்து கொலை செய்து விட்டானே. என் தங்கையை பிரிந்து எப்படி நான் தன்மை வாழ்கிறேனோ அதே போன்று உங்களுக்கு நான் சாபத்தை தர போறேன். என் ஒரே தங்கை ஒப்பந்த தங்கை பிரிந்து எப்படி நான் தன்மை வாழ்கிறேனோ அதே போன்று நாட்டை இழந்து நாட்டு மக்களை இழந்து பெற்றெடுத்த பிள்ளைகளை மறந்து கட்டிய மனைவி இழந்து நடு வீதிக்கு அனாதையாக வருவார். இதுவே இதை யானை தந்த சாபம். இதுவே இதை யானை தந்த சாபம். இதுவே இதை யானை தந்த சாபம். அம்மா, ஒரு ஏழை கொடுக்க சாபம் உனக்கு என்ன பலிக்க பலிக்கும்? கவலை வேண்டாம், அமைதியாக புறப்படுங்கள். உன் நாட்டையும் உன் வீட்டையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் இருக்கும்போது கவலையே கிடையாது. அவை கலையட்டும். நீங்க என்ன வார்த்தை கூறுவீர்கள்? மேலே யார்? பூமாதேவியா? கீழே யார்? ஆகாயவாணியா? நீங்க பேசுற வார்த்தையிலே தடுமாறுகிறது. இந்த கொலையை நீங்க தான் செய்தீர்கள். இளவரசி, இந்நாட்டு அமைச்சர் குலசேகரை கண்களால் பார்த்தாயா? பூமாதேவி கீழே ஆகாயவாணி. உண்மையாக மாத்தி சொல்லிட்டாரா? அவன் உள்ள சொல்ற வசனத்தை வெளியே வந்து சொல்ல மாட்டான். காயில பொண்ணே முக்கா பங்கு கேட்கலாம். எதுக்காக தெரியுமா? இந்த வார்த்தையில் தடுமாறுகிறது. அதனால் அந்த ஏழு குடும்பம் சேர்ந்தவன் சுகந்தியை கொலை கொலை செய்தார்களோ இல்லையோ, கொலை நடந்ததோ இல்லையோ, அதெல்லாம் தேவையில்லை. இந்நாட்டு இளவரசி, இந்த நாட்டு மக்களை காப்பது இந்நாட்டு அமைச்சர். அமைச்சர் இருந்தாலும் இவன் யார் தெரியுமா? ஒரு ரூபாய் கொடுத்து குடும்பம் வாங்குறோம், அதை எங்க வைக்கிறோம்? நெத்தியிலே திலகமாக வைக்கின்றோம். 50 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குறோம், அதை எங்க வைக்கிறோம்? வாயற்படிக்கு வெளியே விடுகிறோம். அந்த செருப்புக்கு சமண்டா இவன். ஆமா தெரியுமா? யார் தெரியுமா? யார் தெரியுமா? நீதான் யார் தெரியுமா? எச்சையால 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 ஆமா நாய் நக்கலை யார் தெரியுமா? யார் தெரியுமா? நாய் நக்கல இவன். ராமாயணம்
யார் வேலைக்காரன் நாய் இல்ல. சிரிக்கு வேலைக்காரன் காலை போட்டு ஏண்டா, அந்த காலத்தில் தக்கந்தி வாதன சூதுக்காப்பும் கூத்து கைவோமா எதுக்கு சொல்லி வச்சிருக்காங்க? ஆமாடா, அதனால இந்த கொலையை இவன் தான் செய்திருக்கான். போடா. இந்த சிங்கத்தை பார்த்தேன் கட்சியோடு புதுசம் என்று சொல்கிறேன் தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவமா அப்பேற்பட்ட மகாபாரதத்தில் தர்மன் சூதாடினான், நாடு இழந்தான், நகரம் இழந்தான், உடன் பிறந்த தம்பிமார்களை இழந்தான், கட்டிய மனைவி பாஞ்சாலியை பகலில் வைத்து அப்ப எல்லாம் போட்டு தருவோம். பகையாளி குடும்பத்தை ஒரு பள்ளத்தை எடுத்தா, ஒரு விளக்கு அணைத்தா விடக்கூடாது. இந்த இளவரசியை பழிக்கு பழி வாங்க வேண்டும். புறப்படு. என் மகனுக்கு மணிமணி சுற்றுவதாகவும் என் மகனுக்கு பரியாசனைக்கு பொருளாதாகவும் பட்டாள வேண்டும் என்று நாட்டு மன்னர் வந்திருக்கின்றார். அதன் பிரகாரம் இந்த விழாவை ஒன்றினோடு நடக்க வேண்டும். இந்த விழாவை கொண்டாட வேண்டும். இப்படி இந்த அருளிலே ஆடிப்பாடு மகிழ வேண்டும். நவராத்திரி நவராத்திரி